மனித உடலில் மட்டுமல்லாமல் உள்ளத்தாலும் மனிதனுக்குரிய அத்தனை நற்குணங்களையும் பெற்று மனிதர்களாக மாறி அதன் பின் தன் தவ முயற்சியால் தெய்வமாகவே மாற்றிக்கொண்டவர்கள் மிக சிலரே. அவ்வாறு தவ அருளால் சிவயோகத்தை தன்னுள் உணர்ந்து அதுவாகவே மாறியவர்கள் சித்தர்களே. அப்படிப்பட்ட சித்தர்களுள் ஒருவரே நம் சத்குரு ஞானி வெள்ளையங்கிரி சுவாமிகள். சாமிகளுடைய பிறப்பு சேலம் சின்னக்கொல்லப்பட்டி எனும் சிறிய கிராமம். அவ்வூரில் வசித்த சின்னப்பையா கவுண்டர், பச்சையம்மாள் ஆகியோருக்கு பெத்தா கவுண்டர் என்ற பெயரில் 5வது மகனாக மட்டுமல்லாமல் மகானாகவே அவதரித்தார். இளம் வயதிலேயே அவருக்குள் ஏற்பட்ட ஆன்மீக தேடல் விதையினுள் அடங்கிய விருட்சமாக வளரத் தொடங்கியது. அதன் காரணமாக தன் 9வது வயதில் இல்லம் துறந்து தன் ஞான குருவை தேடி புறப்பட்டார். அதன் விளைவு குற்றாலம் ஐந்தருவிக்கு அருகில் தற்போது ஜீவசமாதி அடைந்துள்ள பிரம்மஸ்ரீ சங்கரானந்தர் அவர்களை தன் ஞான குருவாக ஏற்று அவரிடம் பலகாலம் பணிவிடை புரிந்தார். தன் குருவால் தனக்கு உபதேசிக்கப்பட்ட சித்தவித்தை என்ற வாசியோகத்தை முழுமையாக தன் பயிற்சியால் கற்றுணர்ந்தார். தான் பயின்று வந்த காலங்களில் ஆசிரம பணிகளை செய்தும் யாசகம் கேட்டு தான் தானமாக பெற்ற உணவை தன் குருவிற்கும் குருவிற்கு பணிவிடை செய்த மூக்கம்மா மற்றும் தன்னோடு தீட்சை பெற்ற சுந்தரம் சுவாமியோடு தானும் பகிர்ந்து உண்டார். தான் செய்து வந்த கடமைகளில் இருந்து ஒருபோதும் தவறியது இல்லை. அதுபோலவே தன் பெற்றோருக்கும் அவர் கடமைகளை முடித்தே வந்தார். பல நாட்கள் தன் குருவிற்கு சேவையையும் தன் தவ வாழ்வின் ஊக்கமாக தீவிர பயிற்சியையும் சிரம் மேற்கொண்டு கடைபிடித்து வந்த நிலையில் இவரின் ஞானப்பக்குவத்தை உணர்ந்த குரு தன் சீடனை அழைத்து, மகனே, இறகு முளைத்த பிறகும் எந்த பறவையும் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்க கூடாது. எனவே நீ உலகளவில் சுதந்திரப் பறவை. உன்னை நாடி வருபவர்க்கு மூலமும் முடிந்த முடிவாயிருக்கின்ற இந்த வாசியோகத்தை கற்றுக் கொடுத்து அவர்களும் இப்பிறவிச் சூழலில் இருந்து மீள வழிவகை செய்வாய் என்று கட்டளையிட்டார். குருவின் கட்டளையின் பேரில் அவரின் பரிபூர்ண ஆசியுடன் வடமாநிலம் முழுவதும் கையிலை வரை யாத்திரை மேற்கொண்டார். கைலாயம் அடைந்து தம் குருநாதர் தவநிட்டையில் கூடியிருந்தபோது தன்னுடைய ஆன்மீக கடமைகளை ஆற்றவும் மக்களின் நற்கதிக்காகவும் தான் ஜீவசமாதி அடையும் இடத்தை தன் ஞானத்தால் கண்டு தென் கைலை என்றழைக்கப்படும் வெள்ளையங்கிரி மலையை அடைந்து அங்கு குகையில் தவம் புரிந்தார். தற்போது ஆசிரமம் அமைந்துள்ள முள்ளங்காடு என்ற கிராமத்திற்கு அருகிலுள்ள இயற்கை சூழ்ந்த அந்த அற்புதமான இடத்தில் தவக்குடில் அமைத்து தவ பணியை மேற்கொண்டார். தன்னை நாடி வந்த அன்பர்களுக்கு நல் உபதேசமும் வாசி யோகத்தையும் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் தவத்திரு கண்டிராஜ் சுவாமிகளிடம் முறையாக கற்றுணர்ந்த சித்த மருத்துவ முறைகளையும் தீராத வினையை தீர்க்கும் கொடிய நோய்களையும் தீர்க்கும் ஆற்றல் படைத்த அரிய வகை மூலிகைகளையும் மருந்து செய்யும் முறைகளையும் ஆர்வமுள்ள மெய்யன்பர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் கடுமையான வித்தையான ரசவாதம் எனும் தாத்பரியத்தை தன் வசமாக்கி அதனினும் மேலான தவத்தை மட்டுமே மேற்கொண்டார். ஆனால் விரும்பி கேட்பவர்களுக்கு ரசவாதமும் கற்றுக் கொடுத்தார். அதுபோக சித்த வித்தையோடு யோக அபியாசங்களையும் அதன் விளக்கங்களையும் பயன்களையும் கற்றுக் கொடுத்தார். ஆசிரமம் அமைந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் 91 வகையான அபூர்வ அரிய வகை மூலிகைகளை பயிர் செய்து பிறருக்கு பயன்பட வழிவகை செய்தார். சாமிகள் பள்ளியில் மிக குறைந்த அளவே பயின்றிருந்தாலும் சித்தர்களின் பாடல்கள் முழுவதையும் தனது கணீர் குரலில் தானே செய்த தம்புரான் இசைக்கருவியில் காணமெல பாடுவதோடு மட்டுமல்லாமல் பாடலின் பொருள்களையும் சீடர்களுக்கும் வரும் அன்பர்களுக்கும் எடுத்துரைப்பார். அவர் கண்ணயர்ந்து யாரும் பார்த்ததில்லை. எப்போதும் ஏதாவது செய்து கொண்டே இருப்பார். இரவு முழுவதும் மருந்து தயாரித்து அதை வேண்டியவர்களுக்கு கொடுப்பார். சாமிகள் கோவையில் உள்ள கடை வீதியில் சென்று தர்மம் வாங்கியும் அவர் தரும் பொருட்களைக் கொண்டு இங்குள்ள மலைவாழ் மக்களுக்கு அவரால் இயன்றளவு அன்னமளித்து பசியை போக்கினார். தனக்கு ரசவாதம் தெரிந்த போதும் தன்னை எளிமையாகவே வைத்துக் கொண்டவர் அவர் யாரிடமும் சென்று கை நீட்டி பணம் வாங்கியதே கிடையாது. அதை தருமமாக நினைத்து அடியவர்களுக்கும் தன்னை நாடி வருபவர்க்கும் அன்னமளிக்க பயன்படுத்தினார். சுவாமி அவர்கள் எப்போதும் ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்வார். அதுவும் உப்பு இல்லாத உணவு. உப்பை கையால் கூட தொடமாட்டார். தினமும் மதியம் 12 மணியளவில் அன்றைய நாட்களில் ஒரு பேருந்து மட்டுமே வரும். அதில் யாரேனும் வருகிறார்களா என்று கண்டபின் அரிசியை போடுவார். எதிர்பாராமல் யாரேனும் வந்தால் சமைத்த உணவை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவார்.
அன்றைய அவரின் உணவு அவ்வளவே. ஏனெனில் ஒருமுறை சமைத்து முடித்து உணவு பாத்திரங்களை கவிழ்த்துவிட்டால் அடுத்த நாள்தான் மீண்டும் சமைப்பார். இவ்வாறாக இருந்த நாட்களில் சுவாமிகளின் சீடர்களில் சிலர் தாங்கள் சமைப்பதாக கூற சுவாமியும் அதற்கு இணங்கி ஒப்புக்கொண்டார். அவர்கள் குருவை சோதிக்கும் வண்ணம் தாங்கள் சமைத்த உணவில் திட்டமாக உப்பை சேர்த்து அவரை சாப்பிட வைத்து விடலாம் என்று நினைத்தனர். அதன் பின்னர் சமைத்த உணவை பரிமாறும்போது சுவாமிகளிடம் தாங்கள் உப்பு போட்ட விஷயத்தை கூறி தெரியாமல் உப்பு போட்டுவிட்டோம், சாப்பிட வருமாறு அழைத்தனர். ஆனால் சுவாமிகள் அதனை மறுத்து அவர்களை உணவருந்தச் சொல்லிவிட்டு தவக்குடிலின் வெளியே வந்து அமர்ந்தார். அங்கே வெள்ளையங்கிரிமலை அடிவாரத்தில் இருக்கும் வனத்தில் வீற்றிருக்கும் அன்னை வீரகாளியை முண்டச்சி என்று திட்டியபடி இருந்தார். அடுத்த சில வினாடிகளில் ஒரு பெண் உருவில் வெள்ளைப்புடவை உடுத்தி அன்னை ஆதிசக்தி கைகளில் சாப்பாட்டு கூடையுடன் தலைவாழை இலையுடன் அருகே வந்து அதான் வந்துட்டேன்ல, சாப்பிடவா என்றாள். அதற்கு சுவாமிகள், எனக்கு பசியில்லை, எனக்கு தேவையில்லை, நீ செல்லலாம் என்றார். அப்பெண்ணும் சிறிது தூரம் சென்று மறைந்து விட்டார். இதைக் கண்ட சீடர்கள் யார் அந்த பெண் என்று ஐயத்துடன் வினவ, காலம் வரும்போது தானாகவே விளங்கும் என்று சுவாமிகள் கூறினார். இவ்வாறாக பல சித்துக்களை செய்தும் பல ஔஷதங்களும் தயாரித்து அன்பர்களுக்கு வழங்கி தன் அருமைகளை வெளிக்காட்டாமல் இருந்த சுவாமிகளின் ஆற்றலை உணர்ந்து அவரின் ஆன்மீக மேன்மையை உணர வேண்டி 1976ஆம் ஆண்டு 2 மெய்யன்பர்கள் சுவாமிகளை நாடி வந்தனர். பொதுவாகவே சுவாமிகள் யாரிடமும் அளவலாதல் அரிது. இவர்களிடமும் அதுவே தொடர்ந்தது. ஒருவர் சுவாமிகளின் பிரதான சீடரான மருத்துவர் நாகராஜ் மற்றும் அவருடைய நண்பர் மருத்துவர் சாந்தாராம். இவ்விருவரும் சுவாமிகளின் எளிமையான தேக கட்டினாலும் தீட்சண்யமான பார்வையினாலும் ஈர்க்கப்பட்டு வாரம் தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆசிரமம் சென்று அவரை சந்தித்து வந்தனர். ஆனால் அவர்களிடம் ஒரு வார்த்தையேனும் பேசாமல் தன் வேலைகளை மட்டுமே கவனித்து வந்துள்ளார். அவர்களிடம் பேசாமல் இருந்தாலும் அந்த வனப்பிரதேசத்தில் அவர்களுக்கு உணவளித்துத்தான் அனுப்பி வைப்பாராம். இவ்வாறாக சுமார் 6 மாத காலம் நீடித்தது. இவர்களும் சுவாமிகளிடம் கொண்ட ஈர்ப்பால் வாரம் தவறாமல் அவரை காண வருவதை வழக்கமாக வைத்துக் கொண்டனர். 6 மாதம் கழித்த பின்னர் சுவாமிகள் இவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் இங்கு வருகிறீர்கள்? இதுவே சுவாமிகள் அவர்களிடம் பேசிய முதல் பேச்சாகும். இவர்களும் சுவாமிகளை காண வருவதால் மன அமைதியும் சாந்தியும் ஏற்படுவதாக கூறியுள்ளனர். அதற்கு பின்னரே சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எழுதிய சித்தவித்தை என்ற சித்தவேதம் நூலை படிக்க கூறினார். அவர்கள் படிக்கும்போது அதற்கு விளக்கமும் அளிப்பாராம். இவ்வாறாக சுமார் 1.5 வருட காலம் நீடித்தது. 1978ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி அன்று இருவருக்கும் தீட்சையளித்து தன் சீடர்களாக்கிக் கொண்டார். இவர்களில் மருத்துவர் நாகராஜ் சுவாமிகளிடம் ஏற்பட்ட அதிக நம்பிக்கையும் ஈர்ப்பு காரணமாக தொடர்ந்து வாரந்தோறும் ஆசிரமம் வந்து தன் குருவிற்கு பணிவிடை செய்தும் அவர் கற்றுக் கொடுத்த வாசியோகத்தை பயிற்சியும் செய்து வந்தார். சுவாமிகளும் அவரை தன் பிரதான சீடராக ஏற்று தான் கற்றுணர்ந்த வித்தைகளில் வாசியோகத்தை முழுவதுமாக கற்றுக் கொடுத்து நிறைய அமானுஷ்யமான நிகழ்வுகளையும் அதி அற்புதமான காட்சிகளையும் அனுபவிக்கும் வண்ணம் உணரவும் செய்துள்ளார். சுவாமிகள் வருடந்தோறும் மார்கழி மாதம் முழுவதும் வெள்ளையங்கிரி மலையில் உள்ள கிருஷ்ணர் குகையில் கடுமையான சீதோஷண நிலைகளையும் பொருட்படுத்தாமல் 1 மாத காலம் தொடர்ந்து உண்ணா நோன்புடன் மௌனத்தையும் கடைபிடித்திருப்பார். அந்த 30 நாட்களுக்கும் மருத்துவர் நாகராஜ் தன் வீட்டில் சமைத்த 30 பாசிப்பருப்பு உருண்டைகளை கொடுத்தனுப்புவார். இதுவே அவரின் உணவாக இருந்தது. தவம் முடிந்து தை மாதம் 1 தேதி அவர் வெள்ளையங்கிரி மலையிலிருந்து கீழே இறங்கி வருவார். அந்நாளில் தன் ஆத்ம சீடரான மருத்துவர் நாகராஜ் அவர்கள் தயாராக தீபம் ஏற்றி வைத்து காத்திருப்பார். அன்று ஒரு நாள் மட்டும் தன் பாதங்களை தொடுவதற்கு சுவாமிகள் அனுமதிப்பார். அந்த ஒரு நாள் மட்டும் தன் சீடர் செய்யும் பாத பூஜையையும் ஏற்றுக்கொள்வார். அதன் பிறகு கிருஷ்ணர் குகையில் தவத்தில் இருந்த அந்த 1 மாத காலமும் தான் கண்ட அதிசயங்கள் மற்றும் தான் அனுபவித்து உணர்ந்த அனுபவங்களையும் தன் சீடர்களிடம் பகிர்ந்து கொள்வார். இவ்வாறு நாட்கள் இருக்கையில் ஒருமுறை தன் சீடர் நாகராஜை அழைத்துக் கொண்டு வெள்ளையங்கிரி மலைக்குச் சென்றார். மலைக்கு மேல் செல்லும்போது பல இடங்களில் குருவின் பாதம் தரையில் படாமல் பறப்பதைப் போல இருப்பதை மருத்துவர் கண்டார். அதேபோல உச்சி வெயிலின் தாக்கத்தால் மருத்துவரின் உடல் வியர்த்து கொட்டியது. ஆனால் சுவாமிகளுக்கு வியர்வை வராததை கண்ட மருத்துவர் அவர்கள், சுவாமி, உங்களுக்கு வியர்க்கவே இல்லையே, எனக்கோ வியர்த்து கொட்டுது என்றார்.
தன் சீடரை அழைத்து தன் உடலின் அருகே நிறுத்தினார். அதன் பிறகுதான் புரிந்தது, குருவின் யோக வலிமையின் காரணமாக அவரின் உடலைச் சுற்றிலும் குளிர்ந்த காற்றின் தன்மை பரவியிருப்பதை உணர்ந்தார். இது பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தியவர்க்கே சாத்தியம் என்பது புரிந்தது. இதன் மூலம் சுவாமியின் தவ ஆற்றலின் மேன்மையை அன்று மருத்துவர் நாகராஜ் உணர்ந்தார். அதன் பிறகு மலையின் கீழே இறங்கி வரும்போது படிவாசலில் 3 பெண்மணிகள் இவர்களின் வருகையை எதிர்பார்த்து வணங்குவதற்கு தயாராக இருப்பதை முன்பே கண்ட குருநாதர் தன் சீடரிடம், நாகராஜ், வந்திருப்பவர்கள் சாதாரணமானவங்க இல்ல. நான் சாஷ்டாங்கமாக விழும்போது நீயும் என்னுடன் சேர்ந்து பணிந்துவிடு என்றார். இருவரும் தாயே சரணம் என்று சர்வ சாஷ்டாங்கமாக விழுந்த அடுத்த நொடி அப்பெண்கள் மூவரும் மாயமாக மறைந்தனர். இதை கண்ட மருத்துவர் அவர்கள் யார் என்று குருவிடம் வினவ, குரத்திகா அவளுக, நாம வாங்கி வந்த புண்ணியத்தை பறிச்சிட்டு போக வந்தாளுக என்றார். சில நாட்கள் கழித்து சுவாமியை பார்க்க வந்த மருத்துவர் நாகராஜ் குடும்பத்தினர் அருகிலுள்ள வனத்தில் குடியிருக்கும் வீரகாளி அம்மனையும் அக்கோயிலை நிறுவிய சித்தர் சுவாமியின் ஜீவ சமாதியையும் காணச் செல்ல வேண்டும் என்று சுவாமிகளிடம் கூறியபோது, சரி, போயிட்டு வாங்க, கருப்பன் துணைக்கு வருவான் என்று கூறி தன் தவ வலிமையால் 2 கருப்பு நாய்களை துணைக்கு அனுப்பினாராம். அவைகள் யானை அருகில் வந்தால் சிங்கங்களைப் போல கர்ஜிப்பதைக் கண்டு யானை கூட்டமே அகன்று விடுமாம். இதுபோலவே ஒரு அற்புதமான சம்பவம் சில மாதங்கள் கழித்து நடந்தது. டாக்டர் அவர்கள் சுவாமிகளிடம் தான் பழனிமலைக்கு செல்ல இருப்பதாக கூறினார். அதற்கு சுவாமிகள், அங்கே எதற்கு செல்கிறாய் என்றும் அங்கு என்ன செய்வாய் என்றும் கேட்டார். அதற்கு மருத்துவர், முருகனை தரிசிக்க செல்வதாகவும் அங்கு என்ன செய்வது என்பது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது எனவும் தாங்கள் வழிகாட்டினால் அதன்படி செய்கிறேன் என்று கூறினார். அதற்கு குருநாதர், இப்பொழுது வேண்டாம், நான் கூறும்போது செல் என்று சொல்லிவிட்டார். அதன்படி 1 மாதம் கழித்து நாளைக்கு பழனிக்கு கிளம்பு என்றும் அங்கு சில இடங்களை கூறி அங்கே தியானம் செய்து அதன் பின் குருவை நினைத்து அவ்விடங்களை உற்றுப்பார், சில அற்புதமான காட்சிகளும் சில ரகசியங்களும் தெரியும் என்றார். அவரும் குருவின் கட்டளைக்கு பணிந்து அவர் கூறிய இடங்களில் தியானித்து உத்து பார்க்கையில் அங்கே பழனி தண்டாயுதபாணியின் கருவறையின் கீழே சித்தர்கள் தவமியற்றுவதைக் கண்டார். அது மட்டுமல்ல, அவர் தியானித்திருக்கையில் முருகனை ஒரு சிறுவனைப் போல பச்சை வேட்டி அணிந்து அவர் முன் நின்று முருகனைப்பார் முருகனைப்பார் என்று சொல்லிக்கொண்டே கருவறையை காட்டியபடி கைகளை நீட்டிக்கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து, சொன்னதை பார்த்தாகிவிட்டது, கிளம்பு என்றாராம். அதேபோல வேறு இடத்திற்கு சென்றதும் ஒரு பெரியவர் உருவில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து, மகனே, அங்கே அமர்ந்து தியானம் செய், என்ன சொல்லிவிட்டானோ அதை செய் என்று கூறினாராம். மருத்துவரும் தியானத்தில் அமர்ந்துவிட நேரம் கடந்ததை அறியாமல் விழிக்கையில் யாரும் அங்கு இல்லையாம். மறுநாள் ஆசிரமம் வந்து தன் குருவிடம் நடந்ததையும் தான் கண்டதையும் கூறினார். அதற்கு சுவாமி, அட, வந்தவனை ஏன் விட்டாய்? விபூதி வாங்கியிருக்க வேண்டியதுதானே, நீ பார்க்க போனதே அவனைத்தான் என்றார். சுவாமிகள் ஆண்டுதோறும் வெள்ளையங்கிரி மலையை அடுத்துள்ள முத்திக்குளம் சென்று தவம் ஏற்றுவார். இன்றளவும் கூட அவ்விடமானது மக்கள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த வனமாக உள்ளது. சில நாட்கள் கழித்து வழக்கம் போல் மலையிலுள்ள கிருஷ்ணன் குகையில் தவம் செய்கையில் அவருக்கு காமதேனு காட்சியளித்தது. அவர் முன் நின்ற காமதேனு தன் ஒவ்வொரு முளைக்காம்பினில் இருந்து பால் சுரிந்தது. அதை குருநாதர் அருந்தியவாறு இருக்கையில் 4வது காம்பில் பால் அருந்தும் போது காமதேனு குருவிடம், உனக்கு இன்னும் பாசம் விடவில்லை என்றது. தன்னை நம்பியிருக்கும் சீடன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது பாசமென்றால் அதுவும் தவறு என்று நீ சொன்னால், உன் அருளை விட என்னை நம்பி வந்த சீடனின் நலம்தான் எனக்கு முக்கியம். உன் அருள் எனக்கு வேண்டாம், நீ சென்றுவிடு என்றபடி மலையில் இருந்து இறங்கி ஆசிரமம் வந்துவிட்டார். நடந்ததை தன் சீடனிடம் கூறியபோது, ஏன் சாமி, என்ன பத்தி நினைச்சீங்க? உங்களுக்கு கிடைக்கும் அருள் கிடைக்கவில்லையே என்று வருந்தினார் சீடர். இதை கேட்ட குருநாதர், கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா வந்துருவா என்றாராம். ஒரு நாள் பௌர்ணமி அன்று இரவு ஆசிரமத்தில் தங்கிய டாக்டரை அழைத்து விடிகாலை 2:30 மணிக்கு நொய்யலாற்றுக்கு கூட்டி சென்றார். ஆற்றின் நடுவே கிழக்கு திசை நோக்கி தியானம் செய்ய சொன்னார். சிறிது நேரம் கழித்து ஆகாயத்தை பார்க்க கட்டளையிட்டார். அப்போது டாக்டர் அவர்கள் அந்த அதிசய நிகழ்வினை கண்டு மெய்சிலிர்த்தார். அது என்னவென்றால், சப்த ரிஷிகளும் நட்சத்திர வடிவமாக தற்போது ஆசிரமம் அமைந்துள்ள இடத்தை வலம் வந்து அதன் பின் வெள்ளையங்கிரி மலை உச்சிக்கு சென்றடைவதைக் கண்டார்.
குருநாதர் என்ன தெரிந்தது என்று கேட்க, 7 நட்சத்திரங்கள் என் கண்ணிற்கு வலம் வருவது தெரிந்தது என்று கூற, சரி இன்னும் சிறிது காலம் போகட்டும் என்று அழைத்து வந்தார். இவ்வாறு சுவாமிகள் பலவகை சித்துக்கள் கைகூடியிருந்த போதும் அதை அவர் யாரிடமும் வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. கடும் மழை பெய்த பொழுது தன் மீது ஒரு துளி கூட விழாமல் நனையாமல் நடந்து கொண்டிருப்பார். அவருடைய சீடர்களின் மனப்பக்குவத்திற்கு தகுந்தவாறு தன்னை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். உண்மையில் சுவாமிகளை முழுமையாக உணரும் பக்குவம் யாருக்கும் இல்லை என்பதே உண்மையாகும். சித்து விளையாடுவதில் மட்டும் வல்லவர் அல்ல அவர், சித்த மருத்துவத்திலும் மிகவும் கைதேர்ந்தவர் என்பதற்கு சில நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளது. சுவாமிகள் சொரியாசிஸ் என்ற சரும நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு வைத்தியம் செய்தார். அவரை ஒரு வாரம் தன் குடிலில் இருக்கச் செய்து, இந்த உணவு இவ்வாறுதான் உட்கொள்ள வேண்டும் என்றும் கசாயம், மருந்து ஆகியவற்றை தயாரித்து உண்ணக் கொடுத்து, பல மூலிகை பச்சிலைகளை தானே கவ்யத்தில் அரைத்து அவரை வெளியில் உட்காரச் செய்து, அவரின் சீல்வடியும் உடம்பில் எந்தவித அருவருப்பும் இல்லாமல் தன் கைகளாலேயே மருந்தை தடவி நீவி விடுவார். அந்த மருந்து உலர்ந்த பிறகு பொடியாக உதிருமாம். இவ்வாறாக ஒரு வாரம் தொடர்ந்து செய்து வர அந்த நபர் அந்நோயிலிருந்து முற்றிலுமாக குணமடைந்தார். அது மட்டுமல்ல, ஒரு சமயம் டாக்டர் அவர்கள் சுவாமியை காண சென்றபோது அங்கு அருகில் வசித்த ஒரு ஆதிவாசி ஒருவர் காட்டு வேளையில் ஈடுபட்டிருந்த போது அரிவாளால் கைவிரல் வெட்டப்பட்டு துண்டான நிலையில் சுவாமிகளிடம் ஓடி வந்தார். சுவாமி, விரலு துண்டாயிடுச்சு சுவாமி என்று வருந்தி வேதனையுடன் அழுதார். அதை பார்த்த சுவாமிகள் அருகில் வேலியில் இருந்து தான் விளைத்திருந்த மூலிகையின் பச்சிலை சாற்றை தன் கைகளால் நன்றாக கசக்கி பிழிந்து அதை அந்த வெட்டுப்பட்ட விரலின் மீது விட்டு அதே பச்சிலையால் நன்றாக கட்டிவிட்டார். அவரை ஒரு வாரம் அந்த கட்டை அவிழ்க்கக்கூடாது என்றும் அடுத்த வாரம் வந்து பார்க்குமாறு சொன்னார். பிறகு டாக்டரை பார்த்து, ஏண்டா இப்படி ஒரு ஆள் விரல் துண்டிக்கப்பட்டு உங்க மருத்துவமனைக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க என்றார். அதற்கு டாக்டர், என்ன சாமி பண்ண முடியும், அடிபட்ட இடத்தில் கிருமிகள் பாதிக்காமல் இருக்க தையல் போட்டு வைத்தியம் செய்வோம் என்றார். அப்போ அந்த விரலின் நிலைமை என்ன என்று சுவாமி கேட்க, அது அவ்வளவுதான் சுவாமி, அதை அகற்றி விடுவோம் என்றார். இதுதானா உங்க வைத்திய முறை என்று சொல்லியவர், அடுத்த வாரம் நீயும் வந்து என்ன நடக்கப் போகுதுன்னு பார் என்று கூறினார். ஒரு வாரம் கழித்து ஆசிரமம் வந்து பார்த்த டாக்டருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் மேலிட்டது. ஏனெனில் அந்த நபருடைய விரலில் துண்டிக்கப்பட்ட தடயம் சிறிது கூட இல்லாமல் இருந்தது. மேலும் அவர் இயல்பாக விரல்களின் உதவியால் வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு சித்த மருத்துவத்தின் அதிசய குணங்களையும் மிகவும் நுணுக்கமாக கையாண்டு பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் சுவாமிகள். இவ்வாறாக தமது பிரதான சீடரான மருத்துவர் நாகராஜுடன் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் பல. அது மட்டுமல்ல, சுவாமிகள் தன் சீடர்களின் ஒருவரான திரு மதுரலால் என்பவருக்கு பிராணாயாமத்தை பயன்படுத்தி தண்ணீரில் மிதக்கும் கலையையும், ஆசனங்கள் மூலமாக நோய்கள் குணமாகும் வழிகளையும், பாதரசத்தினால் வெண்குட்டம் போன்ற பல நோய்கள் குணமாகும் வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்துள்ளார். சேலத்தைச் சேர்ந்த திரு நரேந்திரன் என்பவருக்கும் மருத்துவம், ரசவாதம் போன்ற முறைகளையும் கற்றுக் கொடுத்துள்ளார். அவர்கள் குடும்பத்தினர் இன்றளவும் பயனடைந்து வருகின்றனர். குருநாதர் அவர்கள் இசை, மருத்துவம், தவம் மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த விவசாயியும் ஆவார். தன் தவக்குடிலின் அருகில் அனைவரும் பயனடையும் வகையில் காய்கறிகளை பயிர் செய்வார். ஒரு பூசணிக்காய் 80 கிலோ அளவில் விளைந்தது என்பது அவரின் தவ ஆற்றலை குறிக்கிறது. தன்னை காண வரும் அனைவருக்கும் சிவன் சொத்து எல்லோருக்கும் சொந்தம் என்று எடுத்துச் செல்லுமாறு கூறுவார். இயற்கையோடு இயைந்து வாழும் சூழலின் ஆற்றலையும் அதன் அற்புதத்தையும் தானும் வாழ்ந்து காட்டினார். காட்டில் வாழும் விலங்கினங்களும் அவர் தம் அசைவிற்கும் தன் ஞான பேரளிக்கும் கட்டுப்பட்டு பறிவிடம் பழகின. கொடிய விலங்குகள் வாழும் வாழ்விடத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல், பயமும் இல்லாமல் தனியாக நடந்து வருவார். அவை தன் அருகில் வந்தாலும் ஏதும் தீண்டாமல் அமைதியாக செல்லும். சுவாமிகளுடன் ஆசிரமத்தில் ஒரு கருநாகம் ஒன்று எப்போதும் இருக்குமாம். அதனுடன் சுவாமிகள் விளையாடுவதை பிரதான சீடரான டாக்டர் அவர்கள் பலமுறை பார்த்ததை நம்மோடு பகிர்ந்துள்ளார். ஆனால் அது பிறர் கண்களுக்கு அவ்வளவு எளிதாக தென்படாதாம். இன்றளவும் அது அங்கேயே இருப்பதை பலரும் கண்டுள்ளனர். தீய எண்ணங்களுடன் ஆசிரமம் வருபவர்களை விரட்டியடித்த சம்பவங்களும் பலமுறை நிகழ்ந்துள்ளன. பக்தர்களுக்காக இறைவனிடம் வாக்குவாதம் செய்யும் குருநாதரின் அன்புள்ளத்தில் மருத்துவருக்கு மட்டுமல்ல, எல்லா பக்தர்களுக்கும் இடம் கிடைக்கும். தான் கற்ற வித்தைகளின் மிக முக்கியமான வாசியோகத்தை முழுமையாக தன் ஆத்ம சீடரான டாக்டர் நாகராஜ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
1985ஆம் ஆண்டு தன் சீடரை அழைத்து தன் பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்து அடுத்த ஆண்டு தான் ஜீவசமாதி அடைந்து விடுவதாக கூறியுள்ளார். ஆதலால் இன்றளவு நடந்து கொண்டிருக்கும் அன்னமளிப்பு மற்றும் விழாக்களை சிறப்புடன் நடத்தி வருமாறு ஆணையிட்டார். சுவாமிகள் கூறியது போலவே 1986ஆம் ஆண்டு மாசி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பூரண ஜீவேஸ்வர ஐக்கியம் அடைந்தார். வெள்ளையங்கிரி சுவாமிகள் 1986ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி ஜீவசமாதி அடைந்த பிறகு குருவின் மீது கொண்ட பக்தியின் காரணமாய் ஜீவசமாதியை முழுவதுமாக உருவாக்கியவர் மருத்துவர் நாகராஜ். சுமார் 32 வருடங்களாக குரு பூஜை, கார்த்திகை தீப பெருவிழா ஆகிய விழாக்களையும் தரிசனத்துக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானத்தையும் இனிதே நடத்தி வந்தார். மருத்துவர் தன் இறுதி காலத்தினை உணர்ந்த பிறகு குருநாதரின் உத்தரவுப்படி ஜோதி சுவாமிகளை ஜீவசமாதியில் குரு பூஜை செய்து வர குருவின் ஆணைப்படி பணித்தார். மருத்துவர் தம் குருநாதரின் பாத கமலங்களைச் சேர்ந்த பிறகு அவரது ஒரே மகளான ராஜேஸ்வரியின் சீரிய தலைமையின் கீழ் ஜீவசமாதியின் நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. தற்போது காலை 7:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அன்னமளிப்பும், குரு பூஜை, கார்த்திகை பெருவிழா, வாரந்தோறும் பக்தர்கள் பொருளாதாரத்தில் மென்மையடைய திருமூலர் வழங்கிய திருமந்திரத்தில் அருளப்பட்ட நவாக்கரி மந்திரம் ஜபித்தல், வியாழந்தோறும் வாசியோக பயிற்சி, ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் முழுவதும் விடிகாலையில் பிரசாதம், பொதுமக்களுக்கு நோய்பிணி தீர்த்தம் என பல உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது சத்குரு ஞானி வெள்ளையங்கிரி சுவாமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்டின் நிர்வாகிகள் தன்னலம் ஏதுமின்றி குருநாதருக்கும் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இறைப்பணியை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி என்ற வாக்கியம் வெறும் வார்த்தைகளின் கோர்வை மட்டுமல்ல, அது சிவனை தன்னுள் ஒருவராக கருதும் ஒவ்வொரு உயிரின் ஓங்கார நாதம். சிவபெருமானை தந்தையாக, தமையனாக, சகோதரனாக, ஏன் கணவனாக பாவித்து வாழும் மக்களும் இந்த தென்னகத்தில் இருக்கிறார்கள். அதனால் தான் 274 தேவார பாடல் பெற்ற தலங்களில் 266 நம்மந்துள்ளது. தவிர பஞ்சபூத தலங்கள், அட்ட வீரட்டான தலங்கள், பஞ்ச ஆரண்ய தலங்கள், பஞ்சசபை தலங்கள், சப்தவிடங்க தலங்கள் என சிவபெருமானின் வாழ்விடமாகவே திகழ்கிறது நம் தமிழகம். வாழ்விடம் என்பது வெறும் பதம் மட்டுமல்ல, அது உண்மையும் கூட. ஆம், கோயம்புத்தூருக்கு மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு எல்லையில் அமைந்திருக்கும் வெள்ளையங்கிரி மலையில் சிவபெருமான் சில காலம் வாழ்ந்துள்ளார். கன்னியாகுமரி தேவியை மணப்பதற்காக வந்தவர் அது முடியாமல் போனதால் தன் விதனத்தை குறைப்பதற்காக வெள்ளையங்கிரி ஏறியவர் அங்கு கணிசமான காலத்தை செலவிட்டார் என்று புராண நூல்கள் கூறுகின்றன. பொதுவாக சிவனின் வாழ்விடத்தை தான் கையிலாயம் என்று அழைப்பர். சிவன் தென்னகத்தில் வெள்ளையங்கிரியில் வாழ்ந்ததால் இது தென் கையிலாயம் என்று போற்றப்படுகிறது. கோவை மாநகரத்தில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வெள்ளையங்கிரி மலை. கரிகால சோழனிடம் சமய முதலிகள் வெள்ளையங்கிரி சாரலில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தியை கிடைக்கும் என்று தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தான் இது சித்தர்களின் சொர்க்க பூமியாக கருதப்படுகிறது. வெள்ளையங்கிரியின் எந்த ஒரு முகட்டையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அவர்கள் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய பலன்களை பெறுவார்கள் என்று தெய்வீக நூல்கள் தெரிவிக்கின்றன. கொங்கு பகுதியை சார்ந்து எழுதப்பட்ட புராணங்கள், காப்பியங்கள், தனி பாடல்கள் போன்று பலதரப்பட்ட நூல்களிலும், குறிப்பாக பேரூர் புராணம் மற்றும் சோழர் பூர்வ பட்டயம் ஆகிய நூல்களில் வெள்ளையங்கிரி குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கொங்கு பகுதியை சார்ந்து எழுதப்பட்ட பல புராணங்கள், காப்பியங்கள், ஸ்தல வரலாறுகள் எழுதிய தமிழ் புலவர்கள் மட்டுமில்லாமல் பல கிராம மக்களின் கும்மி பாடல்கள், வழிநடை சிந்துக்களிலும் வெள்ளையங்கிரி ஆண்டவரை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வெள்ளிமலை பிரபந்தம், வெள்ளிமலை கட்டளை கலித்துறை, வெள்ளிமலை அந்தாதி, வெள்ளிமலை ஆண்டவர் மாலை, வெள்ளையங்கிரி மகிமை ஆகியவை இம்மலையின் மகத்துவத்தை பறைசாற்றுகின்றன. இங்கு மலையடிவாரத்தில் பூண்டியில் வெள்ளையங்கிரிநாதரும், மலை உச்சியில் அதாவது 7வது மலை உச்சியில் பஞ்சலிங்கேஸ்வரரும் அருள் புரிகிறார்கள். இருவருமே சுயம்பு மூர்த்திகள். அடிவாரக் கோவிலில் வெள்ளையங்கிரி ஆண்டவரையும் மனோன்மணி தாயாரையும் ஆண்டு முழுவதும் பக்தர்கள் தரிசிக்கலாம்.
ஆனால் 7வது மலையில் இருக்கும் பஞ்சலிங்கத்தை மாசி, பங்குனி, சித்திரை ஆகிய 3 மாதங்கள் மட்டும்தான் தரிசிக்க முடியும். காரணம், கிரிமலை எனப்படும் 7வது மலை உச்சியில் ஒரு குகையில்தான் பஞ்சலிங்கேஸ்வரர் வீற்றிருக்கிறார். சுமார் 6000 அடி உயரத்தில் கடும் குளிரான சீதோஷண நிலையில் செங்குத்தான மலைப்பாதையின் முடிவில் இக்கோவில் அமைந்துள்ளது. வெள்ளையங்கிரி ஏறுவது சாதாரண காரியமல்ல. எனவேதான் 10 முதல் 40 வயதுக்குட்பட்ட பெண்கள் ஏறவும் அனுமதியில்லை. அந்த அளவிற்கு பாதையும் மலையும் கடினமானதாக விளங்குகிறது. மலை ஏறும்போது பனிப்புயல் மற்றும் தொடர்மழை ஏற்பட்டால் உடனே அடிவாரத்திற்கு வந்துவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தினசரி நடைப்பயிற்சி கூட செல்லாதவர்களும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் மலையேற்றத்தை பற்றி எந்தவித முன் அனுபவமும் இல்லாதவர்கள் வெள்ளையங்கிரி ஏறுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. காரணம், மொத்தமுள்ள 7 மலைகளில் ஒவ்வொரு மலையும் ஒரு குணத்தோடு அமைந்துள்ளது. ஒவ்வொரு மலையிலும் நாம் கால் பதிக்கும் போது ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும். கீழே அடிவாரத்தில் துவங்கி 7வது மலையை அடைவதற்கு குறைந்தது 5 to 6 மணி நேரமாவது ஆகும். ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவிலும் சூட்சம வடிவிலும் நடமாடும் புனிதமிக்க மலை வெள்ளையங்கிரி. இதில் பயணம் செய்வது பரமனை படிப்படியாய் நெருங்குவதற்குச் சமம். முதல் மலை செங்குத்தான பாதையை கொண்டது. ஏறுவதற்கு சிரமப்பட வேண்டி வரும். இந்த மலைப்பாதையின் ஆரம்பத்தை ஆன்மீக பாதையின் ஆரம்பத்திற்கு நாம் ஒப்பிடலாம். ஆன்மீக பயிற்சிகளை பின்பற்றுவது எப்படி ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்குமோ அதுபோல முதல் மலை ஏறுவது சற்றே சிரமமாக இருக்கும். முதல் மலையை தாண்டி வருபவர்களை வரவேற்க வெள்ளை விநாயகப் பெருமான் காத்திருக்கிறார். பயணம் பழகிட சுனையில் நீர் குடித்து 2வது மலையில் உற்சாகமாக நடையிடும் போது அதன் எல்லையாக நிமிர்ந்து நிற்கிறது வழுக்குப்பாறை ஒன்று. இந்த பாறையில் ஏறும்போது புதுமையாய் இருக்கிறது. வழுக்குப்பாறை வந்தவுடனேயே 2வது மலை முடிந்துவிட்டது என்று பக்தர்கள் புரிந்து கொள்கிறார்கள். 3வது மலையும் ஒரு சுனையோடு துவங்குகிறது. இதற்கு கைத்தட்டி சுனை என்று பெயர். இந்த சுனை இருக்கும் பகுதிகளில் சித்தர்கள் நடமாட்டம் மிகுதி என்பதால் இங்கே நின்று கைத்தட்டினால் பாறைகளின் இடுக்கிலிருந்து தண்ணீர் வரும் என்பது ஐதீகம். இதனாலேயே கைத்தட்டி சுனை என்ற பெயர். 3வது மலை முடிவடைவது இன்னொரு சுனையில். இதற்கு பாம்பாட்டி சுனை என்று பெயர். பாம்பாட்டி சித்தர் என்று சொன்ன மாத்திரத்தில் நம் நினைவுக்கு வருவதென்னவோ மருதமலைதான். அந்த பாம்பாட்டி சித்தர் தான் இந்த இடத்திலே வசித்திருக்கிறார். குண்டலினி சக்தியின் குறியீடாக பாம்பு இருப்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மனிதர்களின் குண்டலினி ஆற்றலை ஆட்டுவிக்கிற வல்லமை சித்தர்களுக்கு இருப்பதாலேயே பாம்பாட்டி சித்தர் என்பது ஒரு முக்கியமான சொல்லாக விளங்குகிறது. 4வது மலை சமதளத்தில் இருக்கிறது. நடந்து போக எளிதாகவும் பக்தர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வாய்ப்பாகவும் இந்த மலை விளங்குகிறது. இது மண்மலையாக இருக்கிறது. ஒருபுறம் அடர்ந்த வனமாகவும் மறுபுறம் பாதாளமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த 4ஆம் மலையில்தான் ஒட்டன் என்கின்ற சித்தர் சமாதியடைந்திருக்கிறார். எனவே ஒட்டர் சமாதி அல்லது ஒட்டன் சமாதி என்கின்ற பெயர் வெள்ளையங்கிரி பக்தர்களுக்கு நன்கு அறிமுகமான பெயர். 5ஆம் மலைக்கு பீமன் களியுருண்டை மலை என்று பெயருண்டு. பஞ்சபாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கி இருந்ததாகவும் அப்போது வெள்ளையங்கிரி வந்ததாகவும் நம்பப்படுகிறது. எனவே பீமன் களியுருண்டை மலை அர்ஜுனன் தவம் செய்த இடமாக கருதப்படும் அர்ஜுனன் தலைப்பாறை போன்ற இடங்களெல்லாம் இங்கே உண்டு. 5ஆம் 6ஆம் மலைகள் ஏற்ற இறக்கம் நிரம்பியதாய் ஒன்றோடொன்று நெருக்கமாய் அமைந்திருக்கின்றன. இந்த 2 மலைகளுக்கு நடுவில் சேத்திலை குகை உள்ளது. இந்த குகையில் ஒரே நேரத்தில் 60 to 70 பேர் வரை தங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மலை அடிவாரத்தில் சமாதி கொண்டுள்ள வெள்ளையங்கிரி சுவாமிகள் இந்த குகையில் பலகாலம் தவத்தில் இருந்துள்ளார். 6வது மலை கீழ் நோக்கி இறங்கக்கூடியது. இங்கே பாயக்கூடிய சுனை ஆண்டி சுனை அல்லது சுவாமி முடிசுனை என்கிறார்கள். இது நீலி ஆற்றில் போய் சேருகிறது. இங்கே குளிப்பது மறக்க முடியாத சுகமான அனுபவம் என்கின்றனர். 5வது மற்றும் 6வது மலைகள் வெள்ளை மணல் கொண்டவை. எனவே இவற்றுக்கு திருநீற்று மலை என்ற பெயரும் உண்டு. இந்த திருநீற்று மலையிலிருந்து வெள்ளை மணலை இறைவனுடைய திருநீராகவே போற்றி வீடுகளுக்கு கொண்டு செல்வது பக்தர்களின் வழக்கம். சுவாமி முடிமலை என்று பெயர் கொண்ட 7வது மலை மேல் ஏறுவது முதல் மலையில் ஏறியது போல அதே அளவுக்கு சிரமமும் சவாலுமானது.
இதில் பெரும் பாறைகள் 3 சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போல் அமைந்திருக்கும் அரிய காட்சி கண்களுக்கு விருந்தாகிறது. இதை தோரண வாயில் என்று அழைக்கிறார்கள். 7வது மலையில் இருக்கின்ற சுயம்புலிங்கம் அனைவராலும் வழிபடப்படுகின்ற வெள்ளையங்கிரி ஈசன். மலையேறி வந்த களைப்பும் நாம் தானா ஏறி வந்தோம் என்கின்ற மலைப்பும் பறந்து போகும் விதமாய் அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவில் யுகம் யுகமாய் கோயில் கொண்டிருக்கிறார் பஞ்சலிங்கேஸ்வரர். இவர் பஞ்சபூத லிங்க அமைப்பைச் சேர்ந்தவர். அதாவது நீர், நெருப்பு, மண், காற்று, ஆகாயம் என்ற தத்துவத்தில் இங்கே குகையில் 5 லிங்க மூர்த்திகளாக தரிசனம் தருகிறார். ஆனால் நம்மால் 3 லிங்கத்தை மட்டுமே தரிசிக்க முடியும். மற்ற 2 லிங்கங்களை, அதாவது காற்று, ஆகாயத்திற்கான லிங்கங்கள் சூட்சமமாக அமைந்துள்ளது. இந்த 7வது மலை அருகில் சத்குரு ஸ்ரீபிரம்மா என்ற மகத்தான யோகி ஒரு தட்சணாயன காலத்தில் தன்னுடைய உடலை விட்டு சென்ற இடமும், அதற்கு முன்னர் ஏறக்குறைய 2 மாத காலம் அவர் வாழ்ந்த குகையும் அடையாளமாக அமைந்துள்ளது. மிக அற்புதமான தியான அதிர்வுகள் கொண்ட இந்த இடங்களில் தியான அன்பர்கள் குழுக்களாக சென்று தியானம் செய்வதுண்டு. அளவு கடந்த தீவிரத்தோடு ஆத்ம சாதனைகளை சத்குரு ஸ்ரீபிரம்மா மேற்கொண்ட இந்த பகுதிகளில் எப்போதுமே காற்று மிக பலமாக வீசிக்கொண்டே இருக்கும். இது அவரின் குரு பக்திக்கும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கும் அசாத்தியமான லட்சிய பிடிப்புக்கும் மௌன காட்சிகளாய் மகத்தான சாட்சிகளாய் இன்றும் விளங்குகின்றன. மேலும் சத்குரு ஸ்ரீபிரம்மாவின் குருவான பழனி சுவாமிகளும் இந்த மலையில்தான் தன் பூத உடலை துறந்து மகா சமாதி அடைந்துள்ளார். தவிர புரவிப்பாளையம் கோடி சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள் போன்ற மகத்தான குருமார்களும் இந்த மலையில் தன் திருப்பாதங்களை பதித்துள்ளனர். இப்படி முற்காலத்தில் சித்தர்களும் யோகிகளும் மட்டுமே தரிசித்து வந்த வெள்ளையங்கிரிநாதரையும் பஞ்சலிங்கேஸ்வரரையும் 16ஆம் நூற்றாண்டு தொட்டே சாமானிய மக்களும் தரிசிக்க துவங்கினாலும் 18ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட பகுதியில் இருந்து வெள்ளையங்கிரி மலைக்கு அதிகளவில் பக்தர்கள் சென்று வர துவங்கினர். இந்த கோவில் இந்த அளவிற்கு பிரபலமடைவதற்கு காரணமானவர்கள் இருவர். ஒருவர் வெள்ளைக்கிணறு சி வெள்ளையங்கிரி கவுண்டர், மற்றொருவர் சௌந்தரபாண்டிய சுவாமிகள். சௌந்தரபாண்டிய சுவாமிகளின் சமாதி தெப்பக்குளத்திற்கு அருகில்தான் அமைந்துள்ளது. வெள்ளையங்கிரி கோவிலை பற்றி அதிகளவில் மக்களிடம் எடுத்துச் சென்றவர் வெள்ளையங்கிரி கவுண்டர் மற்றும் அவரின் குடும்பத்தார். இவர்கள் அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவது, அவர்களை வண்டியில் இழுத்து வரும் மாடுகளுக்கு உணவு கொடுப்பது, தண்ணீர் பந்தல் வைப்பது என பல தொண்டுகளை செய்துள்ளனர். அதே சமயம் கோவிலுக்கான திருப்பணிகள், குறிப்பாக தெப்பக்குளம், நவக்கிரக மண்டபம் மற்றும் மலைக்கான படிக்கட்டுகள் ஆகியவற்றை அமைத்தவர் சௌந்தரபாண்டிய சுவாமிகள் என்ற சாது. இவர் பழனிக்கு அருகில் இருக்கும் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. முதலில் அடிவாரத்திலும் மலை உச்சியிலும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றி வழிபடும் வழக்கத்தை ஏற்படுத்தியவர் சௌந்தரபாண்டிய சுவாமிகள்தான். அந்த சமயங்களில் வெள்ளையங்கிரி கோவிலைச் சுற்றிலும் பல மடங்கள் இருந்துள்ளன. சந்தேக கவுண்டன்பாளைய கிராம மக்களும் சௌந்தரபாண்டிய சுவாமிகளும் சேர்ந்து மலை உச்சியிலும் அடிவாரத்திலும் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபாட்டை ஆரம்பித்து வைத்துள்ளனர். இன்றைக்கும் கார்த்திகை தீப நன்னாளில் சந்தேகொண்டபாளையம் கிராம மக்கள் பூண்டி வந்து வெள்ளையங்கிரி 7வது மலைக்கு சென்று பஞ்சலிங்கேஸ்வரருக்கு கார்த்திகை தீபம் இட்டு அன்று இரவு அங்கேயே தங்கி மறுநாள் காலை மலை இறங்கி பூண்டி வெள்ளையங்கிரிநாதரை வழிபட்டு ஊர் திரும்புகின்றனர். மேலும் கார்த்திகை தீப விழா சமயத்தில் கோவை பத்திரிகிரி செட்டியார் தேவாங்கர் மடம், நரசீபுரம் சுக்கர கவுண்டர் மடம், நஞ்சப்ப கவுண்டர் மடம், வெள்ளனூர் அகமுடையார் மடம், தொண்டாமுத்தூர் குஞ்சம்மாள் மடம், புரவிப்பாளையம் மடம், ராமப்பேயன் மடம், ஒட்டன் மடம், லக்ஷ்மி மில் மடம் ஆகிய மடங்களில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் எழுந்தருள்வார். வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு தங்களின் நிலை பெரிதோ சிறிதோ என்று நினைக்காமல் தங்களால் இயன்றவரை அன்னதானம் வழங்கியவர்கள் பலர். அவர்களை பற்றிய குறிப்புகள் ஒரு பழைய புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. இவர்களுடைய வம்சாவளியினர் இன்னமும் வெள்ளையங்கிரிக்கு வந்து செல்பவர்களாக இருப்பர். அதனால் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதும் நல்லதே. புத்தகத்தில் உள்ளபடி நரசீபுரம், சந்தேகொண்டான்பாளையம், ஆலந்துறை, தெம்பிலிப்பாளையம், பூலுவாம்பட்டி, தொண்டமுத்தூர், மத்திப்பாளையம், வெள்ளலூர், நஞ்சுண்டாபுரம் ஊர் மக்களும்,
செம்மேடு வி.பி. கந்தசாமி குடும்பத்தினர், மேலப்பாளையம் மணியக்கார் குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்கள், தேவராயபுரம் நடேச கவுண்டர், ராமலிங்க கவுண்டர் வகையரா, தாளையூர் டி.டி.எஸ். சுப்பையா வகையரா, தீனம்பாளையம் மாரண்ண கவுண்டர் வகையரா, மாதம்பட்டி மிராசுதாரர் குடும்பம், காரமடை அரங்கசாமி முதலியார் குடும்பத்தினர் அன்னதானம் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளனர். அந்த காலத்திலேயே வெள்ளையங்கிரி இவ்வளவு பிரசித்தமாக விளங்கியுள்ளது. ஆனால் மேலே கூறப்பட்டுள்ள இத்தனை மடங்களில் ஒன்றிரண்டு கூட இப்போது வெள்ளையங்கிரியில் இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். கார்த்திகை தீபம் மட்டுமல்ல, சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, பங்குனி உத்திரம் ஆகிய தினங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடுவர். அதிலும் பங்குனி உத்திர தினத்தில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் காவடி எடுத்து பாத யாத்திரையாக வந்து ஈசனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது பார்ப்போர் மனதை விட்டு அகலாத ஒன்றாகும். சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள் உட்பட காவடி எடுத்து வந்து தாரை தப்பட்டை முழங்க அதற்கு ஏற்றால் போர் ஆடி வருவது கண்கொள்ளா காட்சியாகும். இரவு முழுவதும் காவடிகள் வந்த வண்ணமாயிருக்கும். இறைமையின் மகத்துவத்தை மட்டுமின்றி இயற்கையின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிற மென்மையான தலம் வெள்ளையங்கிரி. பற்பல சுனைகளும் சிற்றருவிகளும் உருவெடுக்கும் வெள்ளையங்கிரி மலைகள் பல்வேறு அரிய தாவரங்களும் மூலிகைகளும் கிடைப்பதாக சித்த மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மலைகள் பொதுவாகவே மகிமை மிக்கவை. சித்தர்கள், யோகிகள் மற்றும் அருளாளர்கள் பன்னெடுங்காலம் தங்கியிருந்து தவம் புரிந்த தெய்வீகத்தை உணர்ந்த தலம் வெள்ளையங்கிரி. அந்த தெய்வீகத்தை உணர்ந்ததோடு நில்லாமல் அதனை உணர்த்தும் விதமான அதிர்வுகளையும் நிரம்பியிருக்கிற மலை வெள்ளையங்கிரி. மண்ணுலகம் சிறக்கவும், அருள் நெறியில் ஈடுபட்டு மக்கள் தங்களை உணரவும் வேண்டிய வழிகாட்டுதல்களை வழங்குகிற அருட்களஞ்சியமாய், பேர் அருளின் பிரம்மாண்டமாய், தென் கைலாயமாய் நிமிர்ந்து நிற்கும் வெள்ளையங்கிரி மலை தெய்வீகத்தின் உறைவிடம், ஞானத்தின் நிறைகுடம். நன்றி.